மேடம் எனக்கு ஒரு கேள்வி. ஸோ எல்லா மாடுகளுக்குமே, அதாவது சென மாடுக்கு, அதுக்கப்புறம் பால் மாடு, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி, எல்லாத்துக்குமே ஒரே ஃபீடு வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இது எப்படி மாடுக்கு சூட் ஆகுது? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ கெமிக்கல்னு கலந்தாதான் அதை நம்ம பார்த்து கொடுக்கணும். லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 5 கிலோ கொடுக்குறோம். ஓகே, பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் அமைஞ்சிருக்கிற, அதாவது பழனியிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆர்பி கேட்டில் ஃபீட்ஸ் அந்த நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சுத்தமான ஆர்கானிக், அதாவது எந்த ஒரு கெமிக்கல், யூரியா எதுவுமே கலக்காத மாட்டு தீவனங்கள் வந்து தயாரித்து தமிழ்நாடு, கேரளா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த நிறுவனத்தை நடத்துறது ஒரு பெண். ஸோ கேட்டில் ஃபீல்ட் பிஸ்னஸில் பெண் மேலோங்கி இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாங்க அவங்களோட கேட்டில் ஃபீடு பற்றியும், ஸோ அவங்க எப்படி இந்த அளவுக்கு சாதிச்சாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நிறைய ஆர்டிகல் வந்திருக்குது, அதோட ஃப்ளெக்ஸ் தான் இது. இந்த வீடியோ முக்கியமாக பெண்களுக்கு, நிறைய பேர் தொழில்துறையில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே இவங்க இந்த கேட்டில் ஃபீல்டு பிஸ்னஸில் எப்படி சாதிச்சாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, என் பேர் வந்து அன்னபூர்ணி. இப்போ நம்ம வந்து ஆர்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஆர்பி ஃபீட்ஸ் அந்த டிவிஷனில் இருக்கோம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆர்பி ஃபீட்ஸ் வந்து ஆர்கானிக் மாட்டு தீவனம் அந்த டிவிஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நான் வந்து MBA படிச்சிருக்கேன், ஐடி முடிச்சுட்டு MBA படிச்சிருக்கேன். ஓகே, ஆனாலும் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸாகவே நம்ம இந்த கேட்டல் ஃபீட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நேப்பியர்ஸு, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பிஸ்னஸில் தான் நான் இருந்தேங்க. ஓகே மேடம், கேட்டில் ஃபீடு அந்த ஐடியா எப்போ வந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ம் இருந்தது சின்ன வயசில். இப்போ நம்ம வந்து வெளியில் போய் தீவனம் வாங்கிட்டு இருந்தோம், நிறைய டிசீஸ் வந்தது. இப்போ தவிடு, மக்காச்சோளம், இந்த மாதிரி உளுந்தம் போட்டு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல கலெக்ட் பண்ணி போட்டுமே சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிசீசஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தபோது நம்மளே ஏன் நம்ம ஒரு ஃபீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஐடியாஸ் தான் இது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக சின்ன லெவலில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 300 tons வரைக்கும் போயிருக்கு எக்ஸ்போர்ட்டில். இப்போயும் வந்து அவங்க நிறையா அங்கேருந்து வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அங்கே ஆர்பி ஃபீட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ISO 9000 சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நிறைய வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இங்கே டீலர்ஸாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பாங்க, ஒரு இவ்வளோ ரேஷியோவில் லேப் டெஸ்ட் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க பேனல்ஸ் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது ஆர்கானிக் சர்டிஃபிகேட். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து நம்மளோடது தான், ஃபீட்ஸில் ஆர்பி ஃபீட்ஸ் அதுதான். மேடம், உங்களோட ஃபீடு வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் ஃபீடில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கையான தீவனம். இதில் வந்து ஒரு 13 ஐட்டம் வந்து நம்ம கலக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவு ஐட்டத்தில் வந்து மக்காச்சோள மாவு, வெள்ளைச்சோள மாவு, கோதுமை மாவு, கம்பு மாவு, அரிசி மாவு, இதெல்லாம். பொட்டு வகைகளில் வந்து உளுந்தம் பொட்டு, துவரம் பொட்டு, குதிரவாளி, வரகு, பாசிப்பயிறு பொட்டு, கடலை பொட்டு, இதெல்லாம் கலக்கிறோம். தவிடு வகைகளில் வந்து மரவள்ளி தவிடு, சோயா, கருக்கா தவிடு, நெல் தவிடு, இதெல்லாமே நாம் கலக்கிறோம். ஆக மொத்தம் இது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் டயட்டாக இருக்கும் ஒரு கேட்டிலுக்கு. ஓகே மேடம், ஸோ மாடுகளுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறது? இப்போ ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி விசிட் போவோம். நம்மக்கிட்ட வாங்குகிற பக்கத்தில் இருக்க பண்ணைங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணையிலேருந்து பெரிய பண்ணை வரைக்கும் நம்ம எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து நம்ம அங்கே ஃபேக்ட்ரி விசிட் போவோம். இன்றைக்கி நான் ஒரு பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். நான் அங்கே நீங்கள் வாங்க, நம்ம கஸ்டமர் பிளேஸ் தான், அவர்கிட்டயே நீங்கள் கேளுங்க ஒரு ரிவ்யூஸ் அண்ட் எப்படி அவர் யூஸ் பண்ணுறாரு இதை அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியாஸ் கிடைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்பி கேட்டில் ஃபீட்ஸோட அதை யூஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இது வந்து அவங்களோட பண்ணை, நம்ம கஸ்டமரோட பண்ணை. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். இவங்களையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து இவங்கக்கிட்ட 10 மாடு இருக்குது. நம்மளோட ஃபீடு தான் போடுறாங்க. இங்கே ஆடுகளும் வச்சுருக்காங்க. நம்மளோடது மல்டி பர்பஸ் அப்படின்றனால ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நம்மளோட தீவனத்தை தான் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம சார் அவர்கிட்டயே பேசலாம். நீங்கள் பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர், உங்களோட ஊர் பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் முருகானந்தம்.
தாளை ஊத்து. நம்ம தோட்டத்து பேர் வத்தக்கவுண்டம் தோட்டம். எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க? 10 மாடு இருக்குது. எத்தனை வருஷமாக மாட்டு பண்ண நடத்திட்டு மாடு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கிறோம். சார் எப்போ இருந்து ஆர்பி கேட்டில் ஃபீடு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்பி கேட்டில் ஃபீடு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் ஃபீடு வந்து எந்த அளவுக்கு மாடுகளுக்கு கொடுக்குறீங்க? மாடுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபீடு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது? 10 லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு 5 கிலோ கொடுக்குறோம். ஓகே. 3 லிட்டரு கறக்கிற மாடுனா 1.5 கிலோ. ஓகே. சென மாட்டுக்கு 1 கிலோ கொடுக்குறோம். கண்ணுக்குட்டிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஓரளவுக்கு கொடுக்குறோம். ஸோ சென மாட்டுக்கு கறவை மாட்டுக்கு கண்ணுக்குட்டிங்க எல்லாத்துக்கும் ஒரே தேவை? எல்லாத்துக்கும் இதே தீவனம் தான். ஆட்டுக்குட்டிகளுக்கும் இதையே கொடுக்குறோம். ஓகே. ஆட்டுக்குட்டிகள் நல்லா சாப்பிடுது. சார் 10 வருஷத்துக்கு மேலே மாட்டு பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபீடுக்கும் இப்போ 2 வருஷமாக யூஸ் பண்ணுற இந்த ஆர்பி கேட்டில் ஃபீடுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா இதுவுமே எல்லா தீவனமுமே கெமிக்கல் கலந்துருக்குறாங்க. இப்போ இந்த ஆர்பி ஃபீல்டு வந்து கெமிக்கல் இல்லாமல் எல்லாமே இயற்கையாக கொடுக்குறாங்க. அதில் வந்து பால் தரமாக இருக்குது. பால் நல்ல ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. சொசைட்டியில் வந்து ரேட்டு வந்து அது ஃபேட்டேஷன் இப்போ எல்லாமே கூட வருது. ரேட் நல்லா வருது. மற்ற தீவனங்களை போட்டோம்னா செனை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. 4 தடவை 3 தடவை போட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தீவனத்தை வாங்கி போட்டதுக்கு பின்னாடி ஒரே தடவையில் செனை பிடிச்சிக்குது. ரொம்ப நன்றி மேடம். உங்களோட கஸ்டமர் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. மேடம் எனக்கு ஒரு கேள்வி. ஸோ எல்லா மாடுகளுக்குமே, அதாவது சென மாடுக்கு, அதுக்கப்புறம் பால் மாடு, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரே ஃபீடு வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இது எப்படி மாடுக்கு சூட் ஆகுது? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீடு வந்து 100% யூரியா ஃப்ரீ, மொலாசிஸ் ஃப்ரீ. அதனால் நீங்கள் எல்லா மாட்டுக்கும் கொடுக்கலாம். சென மாட்டுக்கு அவங்க கொடுக்காததுக்கு காரணம் வந்து யூரியாஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்குன்றனால ஏதாவது செப்பரேட் ப்ரப்போர்ஷன்ஸ் போடுவாங்க. ஓகே. நம்மளோடது வந்து ஃபுல் ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே இதை தைரியமாக நம்ம கொடுக்கலாங்க. மேடம், பலரும் பலவிதமான ஃபீடு வந்து அவங்களோட மாட்டுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. புதுசாக ஏதாவது தீவனம் கொடுத்தாங்கன்னா அதோட அவுட்புட் வந்து, அதாவது ஈல்டு வந்து முன்ன மாதிரி இருக்காது. கொஞ்சம் டக்குன்னு வந்து அதுக்கு ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகும். ஸோ அந்த தீவன மாற்று முறை எப்படி? கரெக்டுங்க. இப்போ திடீர்னு நீங்கள் எந்த ஃபீடை மாற்றினீங்கனாலுமே அந்த ஈல்டு குறையறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீடுன்னு இல்லாமல் எந்த ஃபீடை மாற்றினீங்கனாலுமே ஒரு 1 week to 10 days, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 4 கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தீவனம் 2 கிலோ, நம்மளோடது 2 கிலோ அப்படிங்கிற ஒரு பேசிஸில் ஒரு பார்ட்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வர்ற பட்சத்தில் மாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற தீவனத்தில் வந்து மொலாசிஸ் ஸ்மெல் இருக்கலாம். நம்மளோடது ஆர்கானிக் அப்படின்றனால சுத்தமாக அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிற ஃபீடையும் நம்மளோடதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 days, ஒரு 7 days to 10 days கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ரிசல்ட்ஸ். மேடம், நீங்கள் வந்து விவசாயிகளுக்கே டைரக்ட் டெலிவரி பண்ணுறீங்களா தமிழ்நாடு முழுக்க, இல்லை டீலர்ஸ் இருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக அது நம்ம டைரக்ட் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு 70% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஓவராலாக 80 to 80% டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் வாங்கும் போது இன்னும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. அதனால டீலர்ஸ் மூலமாக தான் கஸ்டமர்ஸ்னால வாங்க முடியும். சாம்பிள்ஸ் வேணால் நம்ம கம்பெனிகிட்ட இருந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே டீலர்ஸ் இருக்காங்களா? நமக்கு வந்து அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேங்க, 80 to 85% வந்து நம்மளுக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே தமிழ்நாட்டில் டீலர் இருக்காங்க. ஓகே. இப்போ இல்லாத ஒரு 4 மாவட்டம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஈரோடு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், இந்த மாவட்டங்களில் நம்மளுக்கு டீலர்ஸ் இல்லை. டீலர்கள் வந்து அங்கேருந்து வரவேற்கப்படுகிறார்கள். நீங்கள் இங்கே தொடர்புக்கு பண்ணலாம் நம்மளை. மேடம், இப்போ ஃபார்மர்ஸே வந்து ஒரு பல்காக வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபீட் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணலாமா? டீலர்ஸ் இருக்கிற ஊரில் ஏரியாஸில் வந்து அவர் டீலர்ஸ்கிட்டயே வாங்கிக்கலாம். டீலர்ஸ் இல்லாத ஏரியாஸ் நான் முதல்ல சொல்லியிருந்திருப்பேன் எந்தெந்த ஊரில் டீலர்ஸ் இல்லைன்ட்டு. அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படிங்கும் போது அவங்க பாயிண்டில் நம்ம டெலிவரி பண்ணி தரதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பண்ணித்தரலாம் எவ்வளவோ. இப்போயும் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் இல்லாத ஊரில் சில ஃபார்ம்ஸ்லாம் நம்மக்கிட்ட டைரெக்டாக தான் வாங்கிக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன பாயிண்ட்டோ அதை நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. மேடம், நிறைய விவசாயிகள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலாவில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபீட் இந்த ரேஷியோவில் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து ஓவராலாக இந்த காமன் ரேஷியோவே நிறையா ஏரியாஸில் ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது. இதுவே நல்லா தான் இருக்குது. இன்னமும் சிலர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பல்க் ஆர்டர் பேசிஸில் வந்து நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஓகே மேடம். மேடம், உங்கள் ஃபீடு வாங்கிட்டாங்கன்னா அவங்க எத்தனை நாள் வரையும் அந்த ஃபீடை வச்சு பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம ஃபீடு வந்து ஈரமே இருக்காது, சுத்தமாக எந்த ஈரமும் இல்லாமல் ஒரு உலர் தீவனமாக இருக்கும்.
இதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 90 டேஸ் வரைக்குமே அப்படியே வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். ஈரம் படாமல் வச்சுட்டிங்கனாலே இது ரொம்ப நாள் நல்லா இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மேடம் மினிமம் ஆர்டர் அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ வந்துங்க டீலர்ஸுக்கு வந்து மினிமம் ஆர்டர் வந்து 70 and above. இப்போ ஒரு கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து அட்லீஸ்ட் 60 and above வந்து பேக்ஸ் ஆர்டர் தரணும். ஏன்னா இது லாரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டன்னேஜ் தான். ஓகே. இப்போ அவங்க வந்து நிறைய பேக்ஸ் இருக்கிற ஒரு 3 டன்னாவது அட்லீஸ்ட் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த அட்டையை பிரிப்பாங்க. ஏன்னா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துப்போம், அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துப்பாங்க. இடையில அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 50 and above போட்டால் நம்ம டீலர் இல்லாத இடத்துல கஸ்டமர்ஸ்க்கு வந்து டைரக்ட் சப்ளை பண்ணி தருனாங்க. மேடம் உங்கள்கிட்ட டீலர்ஷிப் வந்து ஒருத்தர் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து டீலர்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரலாம். இங்கே ஆஃபீஸ் வந்து நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனியில் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் லாக்டவுன் அந்த மாதிரி சமயத்துலனால நம்ம என்ன பண்ணோம்னா வாட்ஸ்அப்லேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் நிறைய பேருக்கு. அவங்க வந்து நம்மளோட கம்பெனி வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கரண்ட் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்கீங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம டீலர்ஸ் இருக்காங்களா அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட்டுக்காக நீங்கள் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு அனுப்பிச்சிடுங்க. ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு அந்த PDF, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ காப்பி இதை நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயே எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவோம். உங்களுக்கு டெலிவரியும் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற லொக்கேஷன்ஸ்க்கு வந்துடுங்க. ஓகே மேடம். டெபாசிட் ஏதாவது பண்ணணுமா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 3 இயர்ஸாகவே 2.5 இயர்ஸாகவே டீலர்ஸ் வெளியில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டீலர்ஸ்க்காக எந்த டெபாசிட்ஸும் வாங்கலை. நம்மளால் மார்க்கெட்டிங் டெபாசிட்டோ காஷன் டெபாசிட்டோ வந்து நம்ம இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்கவுங்க ஸ்டைலில் விட்டாச்சு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேசிஸில் எவ்ரி வீக் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் அவருக்கு மட்டும் நம்ம டெபாசிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டீலர்ஸ்க்கு எந்த டெபாசிட்ஸும் இல்லைங்க. மேடம் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற தீவனத்துக்கும் உங்கள் தீவனத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் வைஸ் தான். நம்மளோட ஃபீடு பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மி. மற்ற எல்லா தீவனத்தை விடவும் நம்ம ஃபீடு வாங்கும் போது ஒரு 300 to 400 rupees வந்து உங்களுக்கு மிச்சமாகும். த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செனை பிடிக்கிறது, மற்ற டிசீசஸ் அட்டாக் ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. SNF ஃபேட் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மாடு வந்து இது கண்டினியூஸாக சாப்பிடும்போது ஒரு பழைய தன்மைக்கு மாறும். மின்னு ஆரோக்கியமாக மாறுறத நீங்களே பார்க்க முடியும். ஒரு 15 to 20 டேஸ்லேயே அதை உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ஓகே மேடம், வாழ்த்துக்கள். உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் கேட்டில் ஃபீல்ட் பிஸ்னஸில் மேலோங்கி இருக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. RP கேட்டில் ஃபீட்ஸோட தொலைபேசி எண் ஸ்க்ரீன்லேயே தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. என்ன டவுட்டாக இருந்தாலும் டீலர்ஷிப் தொடர்பான என்ன சந்தேகமாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றிங்க மேடம். நன்றிங்க.